நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தென்னை மரத்து வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு மரம். மொத்தத்திலே இந்த காய்க்கக்கூடிய மரங்களை வந்து நாங்க வெட்டுறதுக்கு வந்து நாங்க வந்து மனசுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லை. ஏன்னா வந்து இந்த மரத்தோட அமைப்பு வந்து அதுக்கு அடுத்தால உள்ள வீட்டுல அது சாஞ்சி போய் ஒரு தேங்காய் விழனாலும் அந்த வீட்டுல மாடியில தான் விழும், ஒரு ஓலை விழனாலும் அந்த வீட்டு மாடியில தான் விழுவும். அப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த வீட்டுக்காரங்க அதால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு குழந்தைகளுக்கு மேல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த மரத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் மரத்தோட அமைப்பு வந்து பார்த்தோம். ஒரு பச்சை மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்கள் பார்த்துக்கிட்டுனே நாங்கள் கூட பேசுறோம்னு சொன்னோம். அப்போ அவங்க வந்து என்னன்னா அந்த மரத்தோட அமைப்பை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு சரிதான் இது வந்து பிள்ளைங்களுக்கு மேலே விழுந்துடக்கூடாது, காரியம் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் சரி அப்போ வெட்டிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் ஒரு 2-3 வியாபாரிகள் வந்து அதை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. பண்ணிக்கிட்டு இந்த மரத்தோட அது எப்படி இருக்குன்னு அதை பார்த்துக்கிடுங்க. அந்த மரத்தை பொசிஷனை பார்த்துக்கிட்டு இதை வந்து என்னால் வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு 2-3 வியாபாரிகள் போயிட்டாங்க. இப்போ என் தம்பி வந்து அச்சங்குளத்தை சார்ந்த தம்பி அரவிந்த் அவங்க தான். ஆனால் இதுக்கு வந்து நான் வெட்டி தர முடியும்னு சொல்லிட்டு அவங்க 3ஆம் வேலை வந்து ஈடுபட்டு அந்த மரத்தை நான் வெட்டுறேன்னு சொல்லி அவங்க வந்து தலை போட்டிருக்காங்க. அவங்க வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வெட்டிடுவோம்னே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வெட்டக்கு வந்திருக்காங்க. இந்த மரத்தை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு மரம். தம்பி அரவிந்த் அவர்கள் வந்து இதை வந்து நல்ல முறையில் இந்த மரத்தை வெட்டி யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு அவங்க வெட்டிடணும்னு சொல்லி கடவுள்கிற மாதிரி வேண்டிக்கணும். தம்பிக்கு நம்மளோட ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கணும். நன்றி. மரத்துக்கு மேல வரைக்கும் கொண்டு வா. அந்த கொண்டைங்காணி கொண்டைங்க தான் காணி இங்க அவ்வளவு அப்படிதான் இதான் அப்படியே கொஞ்சம் வச்சுக்க. நம்ம பேச பதியா இல்ல என்னமா சரி 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 இல்ல அவ கொஞ்சம் ரிஸ்க் தான் கொஞ்சம் வெட்டிக்கலாம் அப்பலாம் Kita pinjam apa ni? Boleh? ஒரு அரை மணி நேரம் முடியும். நீ அப்போ நேரம் அங்கே நம்ம கிட்ட வந்துடணும். கரெக்டாக அரை மணிக்குள்ள நம்ம கிட்ட வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தென்னை மரம் கீழே ஒன்று நம்ம ரெண்டரை நம்ம தூக்கி ஆள் ஒன்றா வேண்டாம். நம்ம ரெண்டரை இன்னொன்று கம்மிடா மாதிரி ஒன்றே இல்லை. மட்டை நார்மட்டை பழைய நாட்டு மரமா அடவே அடவே முதல் 2 மரம் மட்டும் ரொம்ப எனக்கு அங்கே நம்ம ஊர்ல எந்த ஒரு மரத்தை வாங்கி போட்டுருந்தேன்னா நான் மரம் எடுக்கப்படாது மரத்தை கட்டையா எடுத்து போட்டுருந்தோம். சரி 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 அண்ணா நான் வந்து சொன்னேன் நீங்க எந்த ஒரு ஆலோசனையும் கேளுங்க. நான் கேட்டது தெரியா இல்ல தெரிஞ்ச விட்டுக்க மாட்டியல்ல கூட 500 கட்டு வாங்கி எனக்கு அந்த ஒரு தென்னை மட்டும் வாங்கி போட்டு மாசக்கணக்காயிட்டு வந்து காஞ்சி கிடக்கு. அவரு என்ன வெட்டியாகணும் வெரி குட். இந்த ஐடியா சூப்பர் ஐடியா. கேட்டா நம்மளுக்கு இந்த ஐடியா எல்லாம் வந்துடாது தம்பி. இந்த ஐடியா வந்து அவ்வளவுதான். அந்த கொலையை தூக்கூடிய ஸ்ட்ரென்த் இருந்தா போதும். கரெக்டா இது சூப்பர் ஐடியா. கேட்டா பைலானம் இல்ல பைலானம் இல்லைன்னாலும் அந்த நேக்கு இருக்குல்ல நமக்கு இந்த 2 கொலையும் எப்படி சேர்த்து வரும்னு பாரு. இதுதான் அந்த தில்லு எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு கோயில் பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். இந்த 2 கோயிலும் சேர்ந்து வரும். ஆமா அது சேர்த்து போடணும். அப்படி கட்டணும். சூப்பரா இருக்கும்ல. இதுதான் அந்த மரம் வெட்டக்கூடிய அந்த இதுல உள்ள தில்லு தான். யாருக்கும் எந்த இளநியும் டேமேஜ் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு இளநீர் டேமேஜ் இல்லை, அழகா இறக்கிருக்கு.
அந்த இளநீயும் கெட்டாம அதை பொறுத்து என்ன டேலண்டாட்டு இறங்கியிருக்காங்க வந்து காட்டுறாங்க. அப்படி இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கடவுள் நம்மள வந்து நிக்க மாட்டாங்க. இல்ல ஒண்ணு தாக்குது ஒண்ணு குளிச்சாங்கல்ல அந்த ஹெட் வெயிட் நம்ம தலைக்கு வராம இருந்தாலே போதும். கொஞ்சம் அண்ணாச்சி நான் மேல இருக்கேன். நீங்க ஆள் வராங்க பாத்துருங்க. ஆள் வந்து ரோட்ல விடாங்க. என்ன சரி போய் பாத்துருங்க. இல்ல அது அவங்க அப்பா இந்த மரத்தை இது பண்ணாங்களா அவங்க அப்பா 20 மேல தானே போட்டு இப்பதான் ஒரு கண்ணு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்த அவங்களே எடுத்து கொடுங்க கேட்டா கொடுத்து கொடுத்த அவங்களே வாங்கினாங்க. ஆமா சிம்பிளா தான் வரும். நீ மேல மட்டும் பாத்துக்கே. நான் பாத்துக்கேன். மேல வந்துடும் பாரு. ஆமா அதான் எடுக்க தான் இருக்கேன். அவங்க வெட்டையில இருந்து கீழே உள்ள வரைக்கும் அப்படியே நேச்சர்ல அதுக்கு தான் இருக்கேன். சரி சரி அப்புறம் போன் பழகம் இல்லைங்களா? இவனு ஆர்வம் இருக்கு பையன். ஆமா இல்ல அவன் எந்த வேலையா இருந்தா அந்த கோவம் வாங்க வாங்க அப்படியே இருக்கும். வரதுன்னு குடும்பம் வந்து ஃபுல்லாக வேணும் சரி அவன் தம்பியா ஏன் அப்பா நல்லா செய்வார். வாயிலாம் இருக்கு நல்லா பிடிக்க முடியாது. அதில் ஒரு ஆள் நல்லா பிடிச்சிருந்தீங்களா? ஆமாம் நல்லா அன்பாச்சு அவங்க அப்பா தான். அதுக்கு கேட்டால் நம்ம டச்சு டக்குனா நம்ம தெரியாது. இப்போ ஒரு வருஷம் நாங்கள் பெரிய பெரிய அவர் குடும்பமாக இருந்துருவாரு. இல்லை நாங்கள் குடும்பம் நம்ம மதிப்படி குடும்பத்தோட இருந்துருவோம். அதுதான் விட நம்ம நல்லா பார்க்கலாம். இன்னொருதான் உண்டு அதெல்லாம் ஒன்று நல்லா இல்லை அதே பெரியப்பா பையனா அவன் நல்ல கொடுப்பான். சரி முடியாது அவங்க முடிஞ்சுன்னா அந்த புத்த மட்டும் இறங்கும். என்ன ஆட்டம் இல்லையா? ஒன்றில் மரம் இல்லையா? வண்ணமான உருப்பம் மரம் கொஞ்சம் வண்ண மரம் அவ்வளோ ஆடாது. வண்ண வண்ணம் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குங்களா? கிளம்ப அதான் கிளம்பி போட்டா அரங்கு இலை போடுவா. இப்போ இப்போ நீ ஒரு கொண்டை வெட்டி விட்டு ஆமாம் அதுக்கு மேலே கரெக்டாக போடப்போம். இந்தாங்க சார் கையில் போட்டு 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 சரி வெரி குட். ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்றல் மரம்லாம் இப்பதான் ஆடும். சரி அது போங்க
இழுத்துறாங்கண்ணே. ராசனே என்னண்ணே இழுப்பு கிடைக்க மாட்டேங்குதுல. போன் ஆஃப் பண்ணுங்க விட்றாங்க.